குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவிற்கு எதிரான தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரியும் அவருக்கு ஜாமீன் வழங்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை நடைபெற்றது. இதேபோல சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மனுக்களின் மீதும் காலை 11 மணி முதல் விசாரணை நடைபெற்றது. உணவு இடைவேளைக்கு பின்னர் பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெற்ற விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் ஜெயலலிதாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதற்கு ஆட்சேபனை இல்லை என தெரிவித்தார். இதனையடுத்து ஜெயலலிதாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டதாக தகவல் பரவியது. செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டதைத் தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வெளியிடப்பட்டதால் ஆளும் கட்சியினர் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆனால் நிபந்தனை ஜாமீன் வழங்க மறுத்த நீதிபதி சந்திரசேகரா ஜாமீன் மனுக்களை நிராகரிப்பதாக கூறி வரும் 27ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். இந்த தகவலால் அதிமுகவினர் குழப்பமடைந்தனர். சிறிது நேரம் நீடித்த கொண்டாட்டத்திற்கு பின்னர் சோகமடைந்தனர். முன்னதாக இன்று காலையில் நடைபெற்ற வாதத்தின் போது ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்து வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி எடுத்துரைத்தார். பல்வேறு வழக்குகளில் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவுகளை சுட்டிக்காட்டி ஜெயலலிதாவிற்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் ராம் ஜெத்மலானி வாதாடினார்.